Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்திற்காக கோவைக்கு வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிமுக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு. புரட்சி தமிழருக்கு பூங்கொத்து கொடுத்தும் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பளித்தனர். புரட்சி தமிழரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் கோவை புறநகர் தெற்கு மாவட்டம் செல்வபுரத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு வழிநெடுகிலும் சாலையோரம் திரண்டிருந்த பெண்கள் பூரண கும்பத்துடன் மரியாதை மற்றும் செண்டை மேளம் முழங்க வரவேற்பு. சாலையில் மக்களோடு மக்களாக நடந்து சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். கோவை புறநகர் தெற்கு மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி சுந்தராபுரம் சங்கம் வீதி பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்திற்கு மிகுந்த வரவேற்பு. இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் சூப்பர் முதலமைச்சர் ஸ்டாலின். கிணத்துக்கடவு பகுதியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். சூப்பர் முதலமைச்சர் அவர் தானா? எதுல? கடன் வாங்குவதிலே சூப்பர் முதலமைச்சர். கடன் வாங்கல, இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு. இதெல்லாம் நீங்க நல்லா யோசனை பண்ணிக்கணும். ஏதோ நான் மேடையில் இங்க வந்து நின்று பேச நினைக்காதீங்க. இந்த கடன்லாம் நீங்க தாங்க கட்ட வேணும். இங்க வந்திருக்கிற மக்கள் தான் கட்ட வேணும். ஏன் அரசாங்கம் வாங்கின கடன்லாம் யாரு கட்டுவா? மக்கள் தான் கட்ட வேணும். எப்படி கட்ட வேணும்? வரி போட்டு கட்ட வேணும். உங்க மேல வரி போடுவாங்க, அந்த வரி மூலமாக நிதி திரட்டி கடனை கட்ட வேணும். கருணாநிதி பேரன் ஸ்டாலின் மகன் என்பது தவிர்த்து உதயநிதிக்கு என்ன அடையாளம் இருக்கிறது? ஒரு உழைப்பும் இல்லாமல் துணை முதல்வர் ஆகிவிட்டார் உதயநிதி. உழைப்பவர்களுக்கு மரியாதை கொடுக்கும் கட்சி அதிமுக என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. அவர் திரு கருணாநிதியுடைய மகன், திரு ஸ்டாலினுடைய மகன். அந்த அடையாளம் தானே, வேற என்ன அடையாளம் இருக்குது? இல்ல திமுக கட்சிக்கு போராட்டம் பண்ணாரா? ஜெயிலுக்கு போனாரா? என்ன கொடுத்த? ஒரு உழைப்பும் கொடுக்கல. திரு கருணாநிதி குடும்பத்தை அடையாளத்தை வச்சுக்கிட்டு MLA ஆக்கினாங்க, மந்திரி ஆக்கினாங்க, துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. திமுகவில் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு உழைத்து ஓடா போய் தேஞ்சிருக்கிறாங்க. அவரெல்லாம் அந்த கட்சி கண்டுக்கல. ஆனா அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் உழைக்கின்றவர்களுக்கு உயர்ந்த இடம் கிடைக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. கோவை மாவட்டம் குனியமுத்தூர் பகுதிக்கு சென்ற புரட்சி தமிழருக்கு உற்சாக வரவேற்பு. முளைப்பாரி எடுத்து பெண்கள், மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். திமுக ஆட்சியில் விலைவாசி விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளது. கோவை மாவட்டம் குனியமுத்தூர் பகுதியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. உணவுப் பொருள் விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்குது. இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது விலை கட்டுப்பாட்டு நிதி 100 கோடி ஒதுக்கி வச்சிருந்தோம். இப்படி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுதோ, அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் குறைவா விலை கிடைக்குதோ அங்க போய் கொள்முதல் செஞ்சு கூட்டுறவுத்துறையின் மூலமாக அதை விற்பனை செஞ்சு அந்த உணவுப் பொருளுடைய விலையை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தோம். திமுக ஆட்சியில் ஏழை மக்கள் பாதிக்கிறாங்க, நடுத்தர மக்கள் பாதிக்கிறாங்க. இந்த விலைவாசி உயர்வால் இதையெல்லாம் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். திமுக ஆட்சியில் 67% மின் கட்டணம் உயர்ந்துள்ளது. 100% வீட்டு வரி உயர்வு, 150% கடை வரி உயர்வு என்பதுடன் குப்பைக்கு கூட வரி போட்ட அரசு திமுக அரசு என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மின் கட்டண உயர்வு 67% மின் கட்டண உயர்வு. அதே போல வீட்டு வரி 100% உயர்வு, கடவரி 150% உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கும் வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். போட்டாங்கல்ல. திமுக ஆட்சியில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் நடைபெற்றுள்ள முறைகேடுகள் குறித்து அதிமுக ஆட்சியில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்.
எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. மதுரையில் 200 கோடி ஊழல் நடக்குது. இந்த ஊழல கண்டுபிடிச்சது திமுக அரசாங்கம். அப்படின்னா திமுக அரசாங்கத்துடைய நிர்வாகம் எப்படி இருக்கு என்பதை நீங்கள் சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மாநகராட்சியில் நகராட்சி பேரூராட்சி எல்லாம் விசாரிக்கப்பட்டு எங்கெங்கெல்லாம் முறைகேடு நடக்குதோ அங்கெல்லாம் அண்ணா திமுக அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். சிறுபான்மை மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தது அதிமுக அரசு. சிறுபான்மையின மக்களை கண்ணை இமை காத்தது போல் காத்த அரசாங்கம் அதிமுக அரசு என எழுச்சி பயணத்தின் போது புரட்சி தமிழர் பேச்சு. சிறுபான்மை மக்களை கண்ணை இமை காப்பதை போல காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நாங்க ஓட்டுக்காக நாங்க யாரையும் நாங்க கேட்பதாக நினைத்து விட வேண்டாம். வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி தலைவர்கள் சிறுபான்மை மக்களை அதிமுக அரசு புறக்கணிக்கிறது என்ற அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார்கள். அதிமுக அரசு இருக்கின்ற வரை இந்த சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தது அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து திமுக ஐசியூவில் இருப்பதால் தான் ஓரணியில் தமிழ்நாடு என்ற போர்வையில் திமுகவினர் உறுப்பினர்களை சேர்க்கும் அவல நிலையில் உள்ளது. எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். நீங்க தாங்க ஐசியூ இருக்கிறீங்க. நீங்க ஐசியூ இருக்கிறதுனால தான் வீடு வீடா கதவை தட்டி மக்களிடத்தை கெஞ்சி கூத்தாடி திமுக உறுப்பினர் சேர்த்துட்டு இருக்கீங்க. அண்ணா திமுக அப்படி இல்லை. அண்ணா திமுக 2 கோடி தொண்டர் நிறைந்த கட்சியாக அண்ணா திமுக இருக்கு. உங்களுடன் முதல்வர் திட்டம் தேர்தலில் வாக்குகள் பெறுவதற்காக தொடங்கப்பட்ட வெற்று விளம்பர திட்டம். உங்களுடன் முதல்வர் திட்டத்தில் மக்கள் நம்பி கொடுத்த மனுக்கள் திருப்புவனம் ஆற்றில் கிடக்கிறது என புரட்சி தமிழர் குற்றச்சாட்டு. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அந்த சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து மக்களுக்கு ஆசையை தூண்டி இப்படி மக்களை ஏமாற்றி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக ஸ்டாலின் மாடல் அரசு இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றி என்பதை மட்டும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். மக்கள் நம்பி பெட்டிஷன் கொடுத்தாங்க. அந்த பெட்டிஷன் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனங்கிற ஆத்துல கிடக்குது. ஆத்துல இந்த உங்களுடன் ஸ்டாலின் அந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்ட மனு ஆத்துல கண்டெடுக்கப்படுது. அதோட புதுக்கோட்டையில் அங்க வடை சுடுறாங்க. அந்த வடை கட்டுறதுக்கு இந்த மனுவை பயன்படுத்துறாங்க. இவர்களால் மக்களுக்கு நன்மை செய்வாங்க. கோவை மலையடிவாரத்தில் நகரமயமாக்கும் வகையில் 700 ஏக்கருக்கு மேல் திமுக குடும்பத்திற்கு பினாமியான ஜி2 நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. கோவை கொழுவாம்பட்டி நரசிபுரத்தில் உயிரிழந்த சிறுத்தையை புதைக்காமல் எரிக்கப்பட்டதால் மக்கள் சந்தேகம் எழுப்பியுள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. ஏனெனில் கோவை மலையடிவாரத்தில் சுமார் 700 ஏக்கருக்கு மேல் திமுக குடும்பத்திற்கு பினாமி நெருக்கமாக இருக்கின்ற ஜி2 நிறுவனத்திற்கு வீட்டு மனையாக பிரித்து நகரமயமாக்கும் வகையில் விற்பனைக்கு கொண்டு வரும் பொருட்டு வனத்தை ஒட்டி மரங்களை வெட்டி வீழ்த்தி மான்கள் போன்ற வனவிலங்குகள் இருந்துள்ளன. மேலும் அது மட்டுமின்றி வனத்தை அழிக்கும் பொழுது வட இந்திய பணியாளர்கள் காட்டு விலங்குகளால் தாக்கப்பட்டு இருந்துள்ளனர். இந்த செய்தி வெளிவராமல் மூடி மறைக்கப்பட்டுள்ளதாக இப்பகுதி மக்களிடத்திலே செய்தி வந்துள்ளது. இது போன்ற சூழலில் சிறுத்தை புலி இருந்தாலும் ஜி2 நிறுவனத்திற்கு காரணமாக இருக்கலாம் என பொதுமக்களிடையே பரபரப்பாக பேசப்படுகிறது. இது தொடர்பாக வனத்துறையும் மாவட்ட நிர்வாகம் உண்மை நிலையை வெளியிட வேண்டும். அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் விசாரிக்கப்பட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதியில் மக்கள் வெள்ளத்தில் புரட்சி தமிழர். புரட்சி தமிழருக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள், மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அனைவரிடத்திலும் அன்பாக இருப்பவர், தொகுதி மக்கள் மீது அன்பு கொண்டவர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் புகழாரம். நல்ல மனம் படைத்தவர், நல்ல குணம் படைத்தவர், அனைவரிடத்திலும் அன்பாக பழகக்கூடியவர், சுத்தி வந்தாலும் தொகுதி பத்தி தான் பேசுவார். அப்படி தொகுதி மக்கள் மீது அன்பு கொண்ட அறிவிச்சர் SP வேலுமணி அவர்கள்
அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அத்திக்கடவு அவிநாசி 2ஆம் கட்ட திட்டம் நிறைவேற்றப்படும். தொண்டாமுத்தூரில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. மீண்டும் உங்களுடைய கனவு நனவாகின்ற விதமாக அறிவிச்சார் திரு வேலுமணி அவர்கள் கோரிக்கையை அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2ஆம் கட்டம் நிறைவேற்றப்படும். புலி விவசாயிகளை மாரத்தான் அமைச்சர் மாசு கொச்சைப்படுத்தி பேசுகிறார். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் யார் அந்த சாரிடம் புலியில் இருந்து எப்படி கொட்டை எடுக்கப்படும் என்ற விவரங்கள் சொல்லப்படும் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எச்சரிக்கை. மாரத்தான் ஓட்டம் ஓடுற ஒரு அமைச்சர் அவரு துறையை பார்க்க மாட்டேங்கிறார். இதுல கிண்டல் அடித்து பேசுறார், விவசாயியை கொச்சைப்படுத்தி பேசுகிறார். இந்த அமைச்சர் யார் அந்த சார்? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சாரு எப்படி புலியிலிருந்து புளியங்கொட்டையை எடுக்கப்படும் என்ற விவரத்தை சொல்றேன். முருங்கை விளைச்சல் பற்றி மாரத்தான் அமைச்சர் மாசுவிற்கு என்ன தெரியும்? வேண்டுமென்றே விவசாயிகளை கொச்சைப்படுத்தும் திமுகவிற்கு அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. இந்த மாரத்தான் ஓட்டம் ஓடுற அந்த மந்திரிக்கு தெரியுமா? வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிகளை கொச்சைப்படுத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் தகுந்த பதிலடி கொடுக்கணும். கொடுப்பீங்களா? கிட்னியை திருடும் ஒரே கட்சி திமுக. கிட்னி திருட்டை அமைச்சர் மாசு கண்டுபிடிக்க வேண்டும் என எழுச்சி பயணத்தின் போது புரட்சி தமிழர் வலியுறுத்தல். ஏதோ திருடுவாங்க, நகை திருடுவாங்க, பணத்தை திருடுவாங்க. ஆனா கிட்னி திருடுறது எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா? கிட்னியை திருடுற ஒரே கட்சி திமுக கட்சி. திரு மா சுப்பிரமணியம் அவர்களே, அந்த கிட்னி திருட கண்டுபிடிங்க. யாராவது தப்பு தவறி திமுக காரர் நடத்துற மருத்துவமனைக்கு போயிடாதீங்க. அப்படியே யாராவது போய் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்தா நீங்க ஒரு நல்ல மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் பண்ணி பாத்துங்க. கான்கிரீட் ரோடு போட்டு கரும்பு தோட்டத்தை பார்த்த முதலமைச்சர் தான் ஸ்டாலின். பதநீரில் சர்க்கரை போட்டு கொடுத்தார்களா என கேட்டவர்தான் ஸ்டாலின். விவசாயமே தெரியாத முதலமைச்சரை வைத்துக் கொண்டு திமுகவினர் கிண்டல் செய்வதாக புரட்சி தமிழர் விமர்சனம். அவர் எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது எங்களுடைய தலைவாசல் பகுதிக்கு வந்தார். காங்கிரீட் ரோடு போட்டு கரும்பு தோட்டத்தை பார்த்த முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர். எங்கேயாவது தோட்டத்தில் காங்கிரீட் ரோடு போட்டு போய் கரும்பு தோட்டம் பார்த்த வரலாறு உண்டா? பிறகு தூத்துக்குடிக்கு போனார். தூத்துக்குடிக்கு போய் பதநீர் சாப்பிட்டார். பதநீர் சாப்பிட்டு இருக்கும்போது இதுல சக்கரை போட்டு கொடுத்தாங்களான்னு கேட்டார். இப்படி விவசாயமே தெரியாத ஒரு முதலமைச்சரை வச்சுக்கிட்டு எங்களை கிண்டல் அடிக்கிறீங்க. மகாராஷ்டிரா ஆளுநராக இருந்த சிபி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்றுவிட்டார். இவையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த பெருமை. கொங்கு மண்டலத்தில் ஒருவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு கிடைத்திருப்பது அனைவருக்கும் மகிழ்ச்சி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் எம்பி, மகாராஷ்டிராவுடைய மேதகு ஆளுநராக பணியாற்றினார் மாண்புமிகு திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்திய நாட்டுடைய துணை ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்று விட்டார். இதெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த பெருமை. கொங்கு மண்டலத்தில் ஒருவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு கிடைத்திருக்குது. நம்ம அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி. அதாவது தொண்டாமுத்தூர் என்று சொன்னாலே ராசியான இடம் என்பதற்கு இதுவே சான்று. பேசி முடிச்சோம்,
இப்பொழுது ஒரு நல்ல செய்தி வந்திருக்குது. இதே போல் அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம், ஆட்சி அமைப்போம். கழகத்தின் கொள்கைக்கு முரணாக களங்கம் உண்டாகும் விதத்தில் செயல்பட்ட ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டம் அம்மாப்பேட்டை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் பொறுப்பில் இருக்கும் எஸ். செல்வன் நீக்கம். மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பொறுப்பில் இருக்கும் அருள் ராமச்சந்திரனையும் கழகத்தில் இருந்து நீக்கி பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவிப்பு. ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் பொறுப்பில் இருக்கும் ஏவிஎம் செந்தில் என்கிற கோடீஸ்வரன் மற்றும் சத்தியமங்கலம் நகர புரட்சித் தலைவி பேரவை இணைச் செயலாளர் எஸ்.டி. காமேஷ் நீக்கம். ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த மருதமுத்து, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ராமா மணிகண்டன் ஆகியோரை அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்குவதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவிப்பு. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கட்சியின் வேட்பாளரான சி.பி. ராதாகிருஷ்ணன் வெற்றிக்கு 391 வாக்குகள் தேவை என்ற நிலையில் சி.பி. ராதாகிருஷ்ணன் 452 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி வாழ்த்து. கோவையில் பிறந்த ராதாகிருஷ்ணன் அரசியல் மற்றும் சமூக சேவையில் தனித்துவமான பங்களிப்பை வழங்கியவர் என்றும் தமிழக இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் இவரது பயணம் நாட்டின் பெருமையை உயர்த்துவதாகவும் எடப்பாடி கே. பழனிசாமி பெருமிதம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவரை தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக தேர்வு செய்த மாண்புமிகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி. பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் பாராட்டு. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் மூத்த சகோதரியான டாக்டர் ஜி. விஜயலட்சுமி மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி இரங்கல். டாக்டர் டி. விஜயலட்சுமியின் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவதாகவும் பொதுச் செயலாளர் அறிக்கை. செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி கீழ்கட்டளை பகுதியில் தாம்பரம் மாநகராட்சியின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். அரசுக்கு சேர வேண்டிய பணம் அனைத்தும் தற்போது கோபாலபுரத்திற்கு செல்வதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. அரசாங்கத்திற்கு போக வேண்டிய பணங்கள் அத்தனை கோபாலபுரம்